ஸ்ரீகாந்த் சுவாமி அமுத சுவாமி நடந்துருக்கு. அது இந்த மாசமாக சரண் பிரிவுல நடத்துகிற மாசம் நடக்கிற இந்த வைபவத்துல இந்த மாசத்து வைபவம் இங்க உங்களுடைய அங்கமாக தாத்தாலிருந்து தாத்தால ஒரு 5 திருநாமங்கள் பகவத் விஷயத்துல நல்ல அழகான விஷயங்களா எடுத்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு இப்போ ஒரு 5-6 திருநாமங்கள் இருக்கிறதா செகண்ட் செட்ல நம்ம ரொம்ப பரம கிருப்பையோட நம்ம மாதாதேவ சுவாமி, வடுவூர் சுவாமி, அப்புறம் அவருடைய பிரொஃபசர் சுவாமி 3 பேருக்கு பெரிய மணியாளி இருக்கிறார். பரம பாக்கியம் இருக்கு. அவருடைய ஆட்சியத்துல 2வது செட் நடக்கிறது. இதுல முதலாவது எல்லாருக்கும் காட்டாலே சொன்னதால மேக்சிமம் 25 நிமிஷம். அது வந்து அது மேல இப்ப மேக்சிமம் வச்சுக்கலாம் மேல போகிறாரு. 25 நிமிஷம். அதுக்கப்புறம் தேட்சிதாளுடைய அவருடைய அதை முடிச்சுனாக்க நேரத்தை கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் யாரும் குடும்பமான வரைக்கும் இல்லை. நிச்சயமா யாரும் அதுல இருந்து வந்து வேலையேட் பண்ண வேண்டாம், டிவியேட் பண்ண வேண்டாம்னு வந்து ஒரு பேர் வந்து அவ்வளவு பெங்களூர்ல இருந்து தான் வந்து அப்படி போனோம். அதனால எல்லாத்தையும் ஒரே பிரார்த்தனை டயத்துக்குள்ள அடுத்தவாளுடைய நேரத்தை எடுத்துக்காம முடிச்சுக்கணும் பிரார்த்திக்கிறோம். முதலாவது சுவாமி அமுதன் சுவாமி சொன்ன மாதிரி இருந்த அதே பழக்கம் தான் இது. ஒருத்தருடைய டயத்தை குறைக்க மாட்டோம், இன்னொருத்தருடைய டயத்தை டாமினேட் பண்ண மாட்டோம். இதுதான் பிரார்த்தனை. இங்க 5 பேர் பேசுறா, 5 பேருக்கும் அந்த 25 நிமிஷத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஏன்னா சாதாரண சதஸ்ல போக போக டைம் குறைஞ்சதே வரும். அந்த மாதிரி பேட்டர்ன் வரக்கூடாதுன்னு தான் இது. சுவாமி இப்போ உபதிரவம் பண்ணி ஆனுகிரகம் பண்ணணும். அதுல இருந்து டைம் ஆஸ் யூஷுவல் பெல் அடிக்கப்படும். 2 நிமிஷம் முன்னாடி பெல் அடிப்போம், திருப்பியும் கடைசியில் அதுக்குள்ள வைண்ட் அப் பண்ணிடும். அந்த அதன் பிரகாரம் அவருடைய
அவசானம் நடப்பதற்காக பேசுகிறோம் சொல்ற இந்த சுவாமி நீங்க பார்த்தா போனதான் மூணாவது அறிவிப்பு போனதும் கூட போராட்டம் அதை அவர்கள் அந்த மகன் அறிவிப்பேர் முக்கியமாக அறிவிப்பேர் சில சங்கீதத்தின் சீத்தமாக ஞாபகத்துக்கு வரக்கூடிய மகான்கள் அனுபவம் பண்ணிருந்த அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் திருவாக்கனாலேயே நான் இருந்தால் இருக்கிற மாதிரி இருக்கிறார் அனுபவங்களாக இருக்கிற அப்படின்னு அனுபவிக்கும்படியாக அந்த அனுபவம் அப்படியே வித்தியாசம் அதை அனுபவிக்கையாக அமைந்தது. பெரியாருடைய வார்த்தைதான் நீங்களே பெரியார் அதுக்கு ஐந்து ஒரு யாகம் ஒரு கம்யூனிட்டி மோகத்தை சில வார்த்தைகள் சொன்னா அந்த லோகத்தின அனுபவிக்கு ஏற்ற மாதிரிதான் வார்த்தை சொல்லணும். அப்பதான் அந்த வார்த்தை அற்புதா அதாவது ஒரு காக்காவை பார்த்து வெள்ளை காக்கான்னு சொன்னா அவங்க பைக்கு போவாங்க. அதே கிஷிகள் வார்த்தால அந்த காக்கா வெள்ளை காக்காதான் அப்படின்னு சொன்னா அந்த அசலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அசலாம் அந்த வார்த்தைக்கு போயிட்டு நீங்க அனுப்பிக்கிறது யாத்திரை இந்த மாதிரி மகானுடைய அடித்தொழி வேகம் நீங்க தெரியாத அது ஐந்து தேர்தல அப்படி அனுபவமிக்கமான நீங்க அறிவிச்சதுல ரொம்ப பரவாயில்ல ராசிக்கத்தோடு எதிராக கீதம் இதை தவிர முடியாது. அப்ப அந்த கீதத்துடைய வாக்கியங்கள் அதிகமாக உபயோகிக்கிறார். ஆனா அந்த கீதத்துடைய விஷயங்கள் அது ரொம்ப அதிகம் சேர்த்தார். இதுலேதான் அப்படியே தியானம் போகும். ஆனா அது தனி அதே சமயத்துல சுவாமி ஈட்டை வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா ஈரதான் இருக்கும் ஈரம் பெருக்கிறாரு. ஏன்னா மொத்தம் அமல் சொல்றா அது முன்னேற்ற அந்த மாமன் சோதனை அதிகமான விஷயங்கள்லாம் ஆனா ஆசைக்கு அச்சாவதான் கீழ் போட்ட அதுக்கு இதெல்லாம் தேசிய
அந்த வியாபாரம் பண்ணப்பட்ட வேலை சாராம்சத்தை பிரிச்சு அப்போ வேலை மக்களுக்கு ஆங்கிலத்தில் அப்படி தீர்க்கா அதுதான் சாயிக்கா ஆயிரக்கா வேதாந்தா ஆக தாழ்வாக அறிவித்ததான இந்த வேதத்தில் அடங்கி அத வேதம் சாமிகளாக வெற்றி கொண்டிருக்கிறார். அதாவது அப்படிப்பட்ட அதுவாக அதுக்கப்புறம் ஆதாரத்தாலே தீபத்தோட கூடியது. அது எப்படின்னா அது சாமதாரா சட்டம் சாமிக்கு சாமிக்கு 1000 பிறகு கூட அப்போ அந்த 1000 பிறகு தான் அதுக்கு மேல ரசகமாக அதுக்கப்புறமா சாந்தி பிரதானம் இந்த சாந்தி பிரதானமாக இருக்கிறது அது அது ரசத்தோடு உள்ளது அப்படின்றா அதர் இது 4 சாந்தி அது சாயிர அதாவது அவகாசம் உயர்ந்த ஒரு அதுக்கு அதுல இருக்கிற இலக்கத்தெல்லாம் அதே ஆண்டவர்களுடைய ஆழ்வாரே அப்ப எனக்கு வரமாட்டேங்குது. பேர் சொன்னா இது அப்படின்னால
ஐசிக்கு பார்த்துவாங்க. ஐசிக்கு சார் கவலைப்படாதா அதை போல அப்புறம் அவரை மாதிரி யாருமே கிடையாது. தனக்கு ஒட்டு செய்யறதுக்கு காட்டு. ஆனா ஆயத்தான் அவருடைய மத்தியில லௌகிகா யாரும் கீழே உட்கார முடியறது இல்லை. அவன் மேல உட்கார வச்சு அத்தியட்ச கால் கீழே உட்கார்ந்தா நல்லா இருக்காது. அதுதான் பாவனை. இது முக்கியம். ஸ்ரீகாந்த் சுவாமி ஐசிங்கர் சாதிச்ச கடோபனிஷத் வியாக்கியானத்திலிருந்து விசேஷமான அந்த ஈடு விஷயங்களை சாதிக்கிறார். ரெண்டாவது பாகத்துல செகண்ட் செஷன்ல இருக்கு. மங்களமாக ஆரம்பிக்கிறது காத்தால ஒவ்வொன்றுமே நடந்துருக்கு. இப்போ ஆரம்பத்திலேயே மங்களம் ஆகும். மங்களம் ஸ்ரீகாந்த் நம்ம வேதாந்த பாகத்துல அத்தியாபகத்துல கலாசாலை மதுராந்தன் கலாசாலையில பல காலங்களாக நடந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம அது நல்ல பெரிய உபன்யாசத்துல நல்லா உழைச்சி சுத்தமாக இந்த டயத்துக்குள்ள கொடுக்குற எவ்வளவு டைம் ஆகும் அந்த டயத்துக்குள்ள கொடுத்த தலைப்பு ரொம்ப அற்புதமா உபதேசிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர். அவர் இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போறது கடோபனிஷத் பாட்டும் திரிபுடோபனிஷத் அப்படிங்கிற ஒரு தலைப்புல 25 लक्ष्मीन्द्र सिंह तव पाद सरोज युग्मे ब्रह्मेन्द्र रुद्र मुनिवृंद शिरोभिवन्द्ये श्रीमच्छटार्यतिराज सुपूजिते च नित्यं मदीय हृदयं दृढमस्तु लग्नम् सत्यज्ञान सुख स्वरूपोमलं क्षीराब्धि मध्ये स्थितं योगारूढमति प्रसन्न वदनं भूषा सहस्रोज्ज्वलं त्रिक्षं चक्र पिनाक सापयकरान् बिभ्राण मद्गच्छविम् क्षत्रिभूतपनीन्द्र बिन्दुधवलं लक्ष्मीन्द्र सिंहं भजे वेदांत देशिकयतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्त सारमनवद्य गुणं बुधाद्रियं नारायणाते सूर्य कृपाभिषक्तं श्रीरंगनाथे अतिशेखरमाश्रयामः. சபாயை நமஹ. சுதினம் இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான இந்த நன்னாள்ல ஸ்ரீமலேசிங்கர் சாதித்ததான கட்டோபனிஷத் காட்டும் திரமிடோபனிஷத் என்ற தலைப்புல அடியன் யதாமதி யதா அவகாசம் இங்க அடியன் உபன்யாசம் பண்றேன். கட்டோபனிஷத் காட்டும் திரமிடோபனிஷத். ஸ்ரீமலேசிங்கர் இந்த கட்டோபனிஷத் பூர்த்தியாக வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். ஆங்காங்கே சுவாமி இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய
பாசுரங்களுடைய அர்த்தத்தையும் ஈட்டில் இருக்கக்கூடியதான விஷயங்களையும் ஸ்ரீமத் ஜெய்சங்கர் இங்கே அனுகிரகம் செய்திருக்கிறார். அந்த விஷயத்தையும் இங்க எங்கெங்க எந்தெந்த விஷயங்கள் சாஸ்திரியமாகவும் திவ்ய பிரபந்தங்கள் விஷயங்கள்லயும் காட்டப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் இங்க அடியன் மேற்கோள் காட்டி விஞ்ஞாபிக்க காத்துருக்க. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா நமேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷவருணத்தே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விவருணத்தே தனூம் ஸ்வாம் என்பதாக கட்டோபனிஷத் மந்திரம். இந்த மந்திரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் இருக்கக்கூடியதான அந்த பிடிஎஃப் இல்லையா இது பிபிடி மாறி இருக்கு, ஃபாண்ட் மாறி இருக்கு, அடியனுடைய ஃபாண்ட் இதுல மாறி இருக்கு. சரி, இல்லைன்னா வேண்டாம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷவருணத்தே தேன லப்யா தஸ்யைஷ ஆத்மா விவரணத்தே தனூம் ஸ்வாம். இந்த மந்திரத்துக்கும் திருமாலிருஞ்சோலை மலையந்தேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்ற பாசுரத்துக்கும் இருக்கக்கூடியதான சாமியத்தை ஸ்ரீமத் ஜெய்சங்கர் எப்படி காட்டி அருளுகிறாரோ அதை அடியன் இங்க விஞ்ஞாபிக்கிறேன். இந்த கட்டோபனிஷத் மந்திரமானது பரமாத்ம பிராப்திக்கு எந்தெந்த விஷயங்கள் சாதனமாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் சாதனமாக ஆகாது என்பதை காட்டக்கூடியதான மந்திரம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷவருணத்தே. மந்திரத்தினுடைய சாரமான அர்த்தம், இங்க இருக்கக்கூடிய ஆத்மா என்கின்றதான சப்தமானது பரமாத்மாவை குறிக்கக்கூடியதான சப்தம். அயம் ஆத்மா, இந்த பரமாத்மாவானவன் பிரவச்சனேன ந லப்யா, பிரவச்சனத்தின் மூலமாக அறியப்படக்கூடியவன் அல்ல. ந மேதையா, நிதித்தியாசனத்தினாலும் அறியப்படக்கூடியவன் அல்ல. ந பகுனா ஸ்ருதேன, பல முறை கேட்டாலும் அவனை அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அதுவும் அல்ல. எப்படி அவனை பரமாத்மாவை தெரிந்து கொள்வது அப்படின்னா யமே வைஷவருணத்தே தேன லப்யா எம் ஏஷா பிரணத்தே தேன லப்யா. பரமாத்மாவால் எவன் வரிக்கப்படுகின்றானோ, எந்த ஜீவனை பரமாத்மா வரிக்கின்றானோ தேன லப்யா, அந்த வரிக்கின்ற ஜீவனினாலே அறியப்படக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா. தஸ்யைஷ ஆத்மா விவரணத்தே தனூம்சம். அப்படிப்பட்டதான அந்த ஜீவனை பரமாத்மா வரிக்கின்றான், பரமாத்மா விரும்புகின்றான் அப்படின்ற அர்த்தத்துல இந்த மந்திரமானது இங்கே வேத மந்திரமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல திருமாலிருஞ்சோலை மலையந்தேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், குருமா மணியுண்டு புனல் பொன்னி தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென்திருப்பேரே என்பதாக 10ஆம் திருவாய்மொழியில 8ஆம் பதிகத்துல இருக்கக்கூடியதான முதல் பாசுரம் திருமாலிருஞ்சோலை அப்படின்றதான பாசுரம். இந்த பாசுரம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்மால் சாதிக்க முடியாததாக இருந்தாலும், எப்படி ஆள வந்தார் நதர்ம நிஷ்டோஸ்மி நசாத்மவித்து ந பக்திமான் ஸ்வச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா ஸ்வத்பாத மூலம் சரணம் பிரபத்திய என்பதாக சாதிக்கின்றாரோ அது போல ஆத்மவித்து இல்ல, நச்சாத்மவித்து ந பக்திமான், பக்திமானும் இல்லை, ஆனால் ஆகிஞ்சன்யமும் அனன்யகதிகத்துவம் இருக்கு. அந்த ஆகிஞ்சன்யம் அனன்யகதிகத்துவம் இதெல்லாம் இல்லை என்றாலும் கூட எம்பெருமானுக்கு அத்தியாஜகமாக ஒரு சுகிருத் விசேஷமானது நம்மால் பண்ணப்பட்டு இருந்தால் அதை பெரிதாக கொண்டு பெருமாள் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ரட்சிப்பான் என்பதற்காக இது நாள் வரை என்னை ரட்சிக்காமல் இருந்தாலும் கூட ஆழ்வார் சாதிக்கிறார் ஏதாவத் கால பரியந்தம். ஏன்னா ஆழ்வாரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியே இது நாள் வரைக்கும் எந்த விதமான ரட்சணமும் இல்லாமல் இருக்கும் பொழுது இன்று மட்டும் என் நெஞ்சு நிறைய வந்து புகுந்தான் அப்படின்னு தேவரீர் சாதிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது இன்றுதான் நான் திருமாலிருஞ்சோலை மலையந்தேன் என்ன என்பதாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடியதான அந்த மலையின் திருநாமத்தை நான் உச்சரித்தேன். அந்த மலையின் திருநாமத்தை உச்சரித்தபடியினாலே அவன் அதை அவ்வியாஜ சுகிருத் விசேஷமாக கொண்டு பெருமாள் என் நெஞ்சு நிறைய வந்து புகுந்தான் என்பதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டு, அதுலயும் இந்த இடத்துல பரமாத்மா யாரை விரும்புகின்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது
பலவிதமான சாஸ்திரார்த்தங்களானது இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் உபாசகனாக இருக்கக்கூடியதான இந்த ஜீவன் தன்னுடையதான சொரூபத்தை உத்தேசித்துக் கொண்டு அவன் எம்பெருமானை குறித்து உபாசனம் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். எப்படிப்பட்ட உபாசகன் அவன் இருக்க முடியும்? லோகத்துல தடைகள் என்று இருந்தால் பலவிதமான தடைகள் இருக்கு. அவனை உபாசகனை உபாசனம் பண்ண விடுறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான கர்மாக்கள் மூலமாகவும் கர்த்தாவின் மூலமாகவும் சாதனத்தின் மூலமாகவும் பலவிதமான தடைகள் இருக்கு என்பதை சிவரைசிங்கர் இந்த இடத்துல காண்பிக்கிறார். பலவிதமான தடைகள் இருக்கு என்பதை காண்பித்து இப்படிப்பட்டதான தடைகள் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த தடைகளிலிருந்து நம்மை விலக்கி வைப்பதற்காக பெருமாள் ஏதோ ஒரு அவ்வியாஜ சுகிருத் விசேஷத்தை அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எதிராஜ சப்ததியில சிவரைசிங்கர் இந்த இடத்துல எதிராஜ சப்ததி ஸ்லோகத்தை உதாகரித்து காண்பிக்கின்றார். சரணாகத சசியமாலினியம் என்ற ஸ்லோகத்தை இங்கே உதாகரிக்கின்றார். எப்படி ஒரு கிருஷி பண்ணுகிறவன் எப்படி கிருஷியை பண்ணிவிட்டு அந்த பயிர் நன்றாக செழித்து வளர்ந்தால் அந்த விவசாயி எப்படி சந்தோஷப்படுவானோ அது மாதிரி பெருமாள் கர்மானுகுணமாக நம்மை சிருஷ்டித்தாலும் கூட அந்த கர்மானுகுணமாக சிருஷ்டித்த பிறகும் நாம் நல்ல கர்மாக்களை அனுஷ்டித்துக் கொண்டு மேலும் மேலும் அதாவது உஜ்ஜீவித்து மேலே வந்த பொழுது நாம் மேலே ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தினாலே மேலே வரும் பொழுது பெருமாள் அதை பார்த்து பெருமிதம் கொள்கின்றான் என்பதாக எதிராய சப்ததி ஸ்லோகத்தையும் இந்த இடத்துல காண்பிக்கிறார். அவ்வியாஜ சுகிருத் விசேஷத்திற்கு பெருமாள் காத்து கொண்டிருக்கிறான் என்பதையும் ராமாயண ஸ்லோகம் இந்த இடத்துல காண்பிக்கின்றது. கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷதி நஸ்மரத்யபகாரானாம் சதமப்யாத்மவத்தையா என்கின்ற ஸ்லோகமும் இதை காண்பிக்கின்றது. இந்த மாதிரி எப்பொழுதுமே எம்பெருமான் விஷயமாக எல்லா சமயங்களிலும் இடைவிடாமல் ஒரு பக்தியானது நம்மால் பண்ணப்பட வேண்டும். இடைவிடாமல் பக்தியானது நம்மால் செய்யப்பட முடியுமா அப்படின்னால், ஏன்னா பக்தி என்பது பக்தியினுடைய லட்சணம் சாஸ்திரத்துல தைலதாராவதவி சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமாக இருக்கக்கூடியதான பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தைலதாராவதவி சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமான பக்தி இன்றைய காலகட்டத்துல முடியாது. இந்த உபனிஷத் வாக்கியத்தை பார்த்தால் நாயமாத்மா பிரவச்சனேன லப்யா ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னா பொதுவாக அதாவது சிரவண மனன நிதித்தியாசனங்களின் மூலமாக பரமாத்ம பிராப்தியை அடைய முடியாது என்பது போல் இந்த உபனிஷத் வாக்கியத்தை மேலிருந்த வாரியாக பார்த்தால் தோன்றும். ஆனால் உபனிஷத் என்ன கூறுகிறது? மற்ற உபனிஷத் அல்ல. ஆத்மாவா அரே திருஷ்டவியா திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா என்பதாக மற்ற உபனிஷத் வாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த உபனிஷத் வாக்கியத்திற்கும் இந்த உபனிஷத்து வாக்கியத்திற்கும் மேலிருந்த வாரியாக பார்த்தால் விரோதம் இருப்பதை போல் தோன்றும். ஏன்னா ந மேதையா ந பிரவச்சனேன ந பகுனா சுத்தேன அப்படின்னு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இவைகள் பரமாத்ம பிராப்திக்கு சாதனங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டது போல் இருக்கு. அப்போ இதை அர்த்தம் சொல்லும்போது ஸ்ரீமரைசிங்கர் பார்த்து சாஸ்திரத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படி இதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டுமாய் சாதித்திருக்கிறார். எப்படி இப்போ பகுனா சுத்தேன அப்படின்னு இருக்கு. பகுனா சுத்தேன ந மேதையா, இப்போ ந மேதையா கேவலேன ந மேதையா கேவலேன பகுனா சுத்தேன கேவலேன பிரவச்சனேன. பிரவச்சனம் அப்படின்ற சப்தத்துக்கு பொதுவா விளக்கி சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பிரவச்சனம் அப்படின்றது விளக்கி சொல்லுதல்ன்ற அர்த்தத்துல லோகத்துல விவகாரம் இருந்தாலும் கூட அந்த அர்த்தமானது இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா பிரவச்சன சப்தேன மனனம் லட்சயதி அப்படின்னு இங்க மேலிருந்த வாரியாக பிரவச்சனம் என்று சொல்லப்படுவது லோகத்துல சொல்லக்கூடிய பிரவச்சனம் கிடையாது. பிரவச்சன சப்தேன மனனமானது சொல்லப்பட்டு இருக்கிறது. மனனம் என்பது என்ன அப்படின்னா அதுவும் சிஷ்ய மனனார்த்தம் குரு பிரவச்சனேனவா மனன லட்சணா அப்படின்ற சாஸ்திர வாக்கியத்தை இங்க உதாரணம் காண்பிக்கின்றார். சிஷ்ய பிரவச்சனார்த்தம் சிஷ்யன் ஏன்னா அத்தியனம் என்பது இன்றைய காலகட்டத்துல புத்தக ரூபமாக வெளியில வந்து அந்த புத்தகங்களை வைத்து படிக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கும். அத்தியனம் என்பது சாஸ்திரத்து லட்சணம். குருமுகோச்சாரண பூர்வக சிஷ்ய அனுச்சாரணம் என்பது நம்முடைய பூர்வமீமாம்சா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. குருமுகோச்சாரண பூர்வக சிஷ்ய அனுச்சாரணம் தான். அப்படி கிரமப்பிராப்தமாக சிஷ்ய அனுச்சாரணமாக இருக்கும் பொழுது சிஷ்ய பிரவச்சனார்த்தம் குரு உபதேச பூர்வகம் மனனமானது இருக்கணும். குரு நமக்கு உபதேசம் செய்கிறார், அதை மனனமாக மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப கேவலேன மனனம்ன்றது கேவல மனனம் என்பது
சாதாரணமாக ஒரு முறை படித்து அடுத்த முறை திரும்பி பார்க்காமல் இருப்பது என்பது இல்ல, மீண்டும் மீண்டும் இடைவிடாமல் செய்து கொண்டே இருப்பது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல் வாக்கியம் நாயமாத்மா பிரவச்சன லப்யா நமேதையா நபகுணா சுத்தேன. சரி, ஏதோ ஒரு அவ்வியாஜ சுகிருத் விசேஷத்திற்காக பெருமாள் இந்த இடத்துல நம்மிடத்துல காண்பித்து காத்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு இருக்கக்கூடிய ரட்சகன் என்கின்ற தன்னுடைய சுபாவத்தை மேலிருந்த வாரியாக காட்டுவதற்காக அப்படின்னு சொன்னாலும் கூட பெருமாள் எல்லாரையும் அதே மாதிரி தன்னிடத்துல இருக்கக்கூடிய உதார குணசாகரன் அப்படின்றபடியினால சகல கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன் அப்படின்ற காரணத்தினாலையும் அவன் எல்லாரையும் ஒரு சேர உஜ்ஜீவிக்க அழைத்து கொண்டு செல்ல முடியாது. ஆழ்வார் சாதித்தா போல அன்னு சராச்சரங்களை வைகுந்தத்துக்கேத்தில் யாரெல்லாம் வரேன்றாலும் அவர்கள் எல்லாரையும், ஏன்னா இந்த பதிகத்திலேயே அடுத்த பாசுரத்துல இங்கேயாவது ஒரு மலையை காண்பிக்கிறார். அடுத்த பாசுரம்னு வரும்போது பேரே உரைகின்ற பிரான் இன்று பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு தென்திருப்பேரையில இருக்கக்கூடியதான எம்பெருமான் அவனை சேவித்த மாத்திரத்தில் அவன் என்று நெஞ்சு நிறைய புகுந்து கொண்டான் மகர நெடுங்குழைக்காதன் அப்படின்றதாக சாதித்திருக்கிறார். அப்போ அப்படியே அடிய தென்திருப்பேரேன்றது அப்ப கொடுத்தான் பாசனம். அப்போ தென்திருப்பேர் மகர நெடுங்குழைக்காதன் முன்னாடியே சாதித்தபடினால கங்குலும் பகலும் 7ஆம் கங்குலும் பகலும். அப்போ காவேரி அடிவே அப்ப கொடுத்தான். இப்ப எல்லாரையும் அழைத்து கொண்டு செல்லக்கூடியதான ஒரு கர்மாக்களுக்கு என்று ஒரு ஒதுக்கீடு இல்லாம போயிடுமே அப்படின்னா பெருமாள் எல்லாரையும் ஒரு சேர அழைத்து கொண்டு செல்வது என்பது இல்லை. ஏன் அப்படின்னா கர்மாக்களுக்கு தான் இங்க பிராதான்யமானது இருக்கு. அதனாலதான் சூத்திரங்கள்லயும் பார்த்தால் சாபேட்ச வைஷமிய நைர்கிரியே என்ன சாபேட்சத்வா ததாகி தர்ஷயதி சாபேட்சத்வா ததாகி தர்ஷயதி கர்ம சாபேட்சத்வா ததாகி தர்ஷயதி. கர்மாக்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல சுவாதந்திரியமானது இருக்கோ தவிர மற்றவர்களுக்கு சுவாதந்திரியம் இல்லை அப்படின்றபடியினால கர்மாக்களுக்கு பிரதானம். அதனாலதான் அங்க இருக்கக்கூடியதான பங்கு உபனிஷத் வாக்கியங்கள்லயும் அங்க பிரகதான உபனிஷத் வாக்கியங்கள்லயும் கூட சாதுகாரி சாதுர் பவதி பாபகாரி பாபோ பவதி புண்ணிய புண்ணியன கர்மனா பவதி பாப பாப்பேன என்பதான எல்லா விஷயங்களையும் அங்கே எடுத்து காண்பிக்கிறார். அதனாலதான் எமே வைஷ எல்லாரும் அவ்வியாஜ சுகிருத் விசேஷத்தை எல்லாரிடத்திலையும் பார்க்க முடியும். ஆனால் எப்படி காண்பிக்க வேண்டும் என்பதை உபனிஷத் வாக்கியம் சொல்லிட்டு எமே வைஷ விருணத்தே தேனலப்யா தசேஷா ஆத்மா விவருணத்தே தமோம் சுவாம் அப்படின்னு எம் ஏஷா விருணுத்தே எவனை இந்த பரமாத்மாவானவன் வரிக்கின்றானோ தேனலப்யா அவனால் அவன் அடையப்பட்டவனாக இருக்கின்றான். அப்போ யார் வரிக்கின்றான்? எந்த ஜீவன் பரமாத்மாவிடத்துல பக்தியை முழுமையாக செலுத்தியவனாக இருக்கின்றானோ அந்த ஜீவன் அவனை அடைகின்றான். இப்போ யார் லோகத்துல ஒருவர் மீது ஒருவருக்கு பிரீத்தி இருந்தா மட்டும்தான் மற்றொருவர் தன் மீது பிரீத்தி கொண்டவனை தான் முழுவதுமாக பார்க்கக்கூடியதான ஒரு திருப்தியானது ஏற்படும். இப்போ பரஸ்பர ஹிதைஷினான்றா போல இவருக்கும் அவர் மீது பிரீத்தி அவருக்கும் இவர் மீது பிரீத்தியானது இருக்க வேண்டும். ஆகையினால முதல்ல ஜீவன் பரமபக்தியோட எம்பெருமான் விஷயத்துல பிரீத்தியை செலுத்தக்கூடியவனாக இருந்தான் என்றால் எம்பெருமானுடைய அதாவது எம்பெருமானுடைய ஆக்ஞையாக எதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ, ஏன்னா ஆக்ஞா அதிலங்கனம் பண்ணக்கூடியவன் சச்சமம துரோகின்னு சொல்லி இருக்கிறபடினால ஆக்ஞா அதிலங்கனம் பண்ணாமல் ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா அப்படின்னு சொன்னா போல எம்பெருமானுடைய ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டவனாக எம்பெருமானுடைய பிரீதி பாத்திரங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாக எம்பெருமான் பிரீத்திக்கு எவன் ஒருவன் பாத்திரனாக இருக்கின்றானோ அப்படி பிரீத்திக்கு பாத்திரனாக இருக்கக்கூடியவன் விஷயத்திலே அவன் பரம பிரீத்தியோடு அவனை வரிக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்டது. இதுல ஸ்ரீமரைசிங்கர் ராமாயணத்திலிருந்து ஸ்ரீமத் ராமாயணத்துல உதாரணமும் காட்டி அருள்கிறார். இந்த இடத்துல இப்போ குகனுக்கு குகப்பெருமானிற்கு ராமனிடத்திலே பிரீத்தி அதிகமாக இருந்தது, ராமனுக்கு குகப்பெருமானிடத்திலே பிரீத்தி அதிகமாக இருந்தது. ஆகையினாலே குகனிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்திக்கு ஏற்றாற் போல குகனை ராமன் அனுகிரகிக்க வேண்டும் என்கின்றதான காரணத்தினாலே ராமனுக்கு குகனிடத்திலே இருக்கக்கூடிய பிரீத்தி விசேஷத்தின் பேரிலே
இருவரும் பரஸ்பரம் சந்தித்துக் கொண்டு தங்களுடைய பிரீதி பாவங்களை வெளிப்படுத்திக் கொண்டனர் என்பதாக ஸ்ரீமரேசிங்கர் அந்த இடத்திலே காண்பித்து, இது மாதிரி காரணத்தை இட்டுக் கொண்டு, அதாவது பக்தி அல்லது சரணாகதி, அஷ்டாங்க யோகங்களுடன் கூடியதான பக்தி அல்லது ஆனுகூல்ய சங்கல்பா என்பது போன்றதான அங்காங்க பாவங்களோடு சொல்லப்பட்டதான சரணாகதி, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்திலே அவன் பண்ணுகின்றான், அதாவது உபாசனத்தை செய்கின்றான் அப்படின்னு இருந்தால் அந்த காரணத்தை கொண்டேதான் எம்பெருமான் அவர்களை வரிக்கின்றான். யார் பக்தியின் மூலமாகவும் சரணாகதியின் மூலமாகவும் பெருமாளை வரிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை பெருமாளை விரும்புகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை பெருமாள் வரிக்கின்றான். இத்தகைய காரணம் ஒன்றும் இன்றி எம்பெருமான் ஜீவனை எந்த விஷயத்திலும் வரிப்பது இல்லை என்பதாக சாதித்து இந்த பகவத் விஷயத்தினுடைய அர்த்தத்தை ஸ்ரீமரேசிங்கர் இந்த இடத்திலே காண்பிக்கின்றார். ரொம்ப அழகாக திருமாலிருஞ்சோலை மலையண்டேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், திருமாமணியுந்து புனல் பொன்னி தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென்திருப்பெயரே என்பதாக திருமாலிருஞ்சோலை மலையண்டேன் என்ன. இந்த இடத்துல 6000 படியினுடைய விஷயத்தையும் அடியே நீங்க கொடுத்துருக்க, அது ஃபாண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறபடினால இந்த மாதிரி தெரியுது. அதனால அடியன் அப்படியே மேல விஷயத்துக்கு அடியே நாங்க போறேன். 6000 படியில சொல்லும் பொழுது இந்த இடத்த எம்பெருமானுக்கு இவரிடத்துல ஆழ்வாரிடத்துல இருக்கக்கூடியதான பிரீத்தி. ஏன்னா ஆழ்வாரை பார்த்து கேள்வியே அந்த இடத்துல கேட்கப்படுகிறது. இது நாள் வரைக்கும் ஆழ்வாரிடத்துல எந்த விதமான ஒரு ரட்சணத்திற்கு ஹேதுவாக எந்த விதமான விஷயங்களும் தெரியாத பொழுது இப்ப மட்டும் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொல்வதற்கான காரணம் என்ன? அது ஸ்ரீமரேசிங்கர் சாதிக்கிறார். ஓய் ஆழ்வாரே, இத்தனை நாட்கள் இல்லாமல் இன்று வந்து உம்முடைய நெஞ்சு நிறைய எம்பெருமான் புகுந்து நிற்க காரணம் என்ன என்பதாக அந்த இடத்திலே கேள்வியை கேட்டுக்கொண்டு அந்த இடத்துல ஆழ்வார் சொல்லக்கூடியதான சமாதானம், இத்தனை நாட்கள் இல்லாமல் இன்றுதான் அவன் நித்தியவாசம் செய்யக்கூடியதான திருமலை ஆகிற திருமாலிருஞ்சோலை மலையின் திருநாமத்தை சொன்னேன், அவனும் என் ஊரை சொன்னாய் என்ற வியாஜத்தினாலே என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்பதாக அவன் என் நெஞ்சு நிறைய புகுந்ததற்கான காரணத்தையும் காட்டி அருளுகின்றார். இதுலயும் இந்த ஈட்ல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான விஷயம், ஸ்ரீமரேசிங்கர் இங்க 2 திட்டாந்தங்களை காட்டி அருளுகின்றார். பிபாசை வர்த்தித்தவன் தண்ணீர் இருந்த இடத்தே வருமத்தனை என்றோ என்பதாக. இவ்வளவு நாள் இல்லாமல் ஆழ்வாருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படும் இல்லையோ, மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தனி, ஆழ்வாருக்கே சந்தேகம் இருக்குமோ இல்லையோ. இவ்வளவு நாள் இல்லாமல் இன்று அதாவது இவ்வளவு நாள் என் மனம் பாழாய் போனது, இப்போ இவ்வளவு நாள் என் மனம் பாழாய் போனதற்கு பிறகு இன்னைக்கு வந்து அந்த பாழாய் போன மனதிலே என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொல்ற அளவுக்கு இன்று தேவரீர் வந்து வீட்டிலிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு இந்த இடத்துல ராமாயண ஸ்லோகத்தையும் ஸ்ரீமரேசிங்கர் இந்த இடத்துல காண்பிக்கின்றார். அதுவும் எம்பெருமான் இந்த இடத்துல சொல்லும் பொழுது எம்பெருமான் இந்த இடத்துல புகுந்தான் அப்படின்றது ஸ்ரீமரேசிங்கர் காட்டுறார். அத்ரி பகவானுடைய ஆசிரமத்துல சக்கரவர்த்தி திருமகன் அங்க இருக்கக்கூடியதான ரிஷிகளிடத்துல நான் ராமன், இவள் மைதிலி, இவன் லக்ஷ்மணன் என்று நமஸ்கரித்துக் கொண்டு சோபயன் தண்டகாரண்யம் தீர்த்தேன ஸ்வேன தேஜசா என்பதாக என்கிற கணக்கிலே தண்டகாரண்யத்திலே பாழெல்லாம் தேரும்படி வந்து புகுந்தா போலே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் அங்கே எழுந்தருளுவதற்கு முன்பு அங்கு இருந்தவர்கள் பாழாய் புகழ் தண்டகாரண்யத்தில் ஏற்பட்டதான பாழெல்லாம் தரும்படியாக, அதுவும் நான் ராமன், இவள் மைத்திரி, இவன் லக்ஷ்மணன் என்பதாக ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே சாதித்துக் கொண்டு தண்டகாரண்யத்திலே பாழெல்லாம் தீரும்படி வந்து புகுந்தா போலே என் நெஞ்சில் பாழெல்லாம் தீர்த்து தங்கள் இருவருடைய திருவழகாலும் என் நெஞ்சு பரிபூர்ணராம்படி வந்து புகுந்தான். தங்கள் இருவருடைய திருவழகும், அதுவும் இந்த இடத்துல சொல்லும் பொழுது பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்பதாக திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். அதுலயும் பெருமாள் தானாக அவர் மாத்திரம் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்றது இல்ல, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான், பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் ஈடு ஆரம்பிக்கும் பொழுதே இந்த இடத்துல முன்பு அனாதிகாலம் ஈஸ்வரனுக்கு தம் மக்கள் பேரிட்டுக் கொள்ளலாவது இருக்க இப்போது அவனுக்கு பேரிட்டு கை கொள்ளுதலுக்கு அடியானது இன்னது என்று ஆரம்பிக்கிறார் என்று என்கிறார். இப்ப இது நாள் வரைக்கும் பேரிட்டு கை கொள்வதற்கு
ஏதோ ஏற்கனவே அடியேன் இந்த இடத்துல ராமாயண ஸ்லோகத்தையும் விஞ்ஞாபித்தேன். கதஞ்சித உபகாரேன, இதனால் வரைக்கும் எவ்வளவு அபகாரம் செய்திருந்தாலும் கூட, ஆமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்பது போல எத்தனையோ அபகாரங்கள் செய்திருந்தாலும் கூட இதனால் வரைக்கும் காலம் எப்படியோ சென்றது. இன்று ஏதோ ஒரு விதத்துல உபகாரம், அது சுகிருத் விசேஷத்தினாலோ யாத்திரிச்சிக சுகிருத் விசேஷத்தினாலேயோ இல்ல அபுத்தி பூர்வகமாகவோ ஏதோ ஒரு சிவரேசிகர் ரெண்டுத்தையும் காண்பிக்கிறார் இந்த இடத்துல. ஈட்டுல யாத்திரிச்சிக சுகிருத் விசேஷம் என்பதாக காட்டப்பட்டு இருக்கிறது. அல்லது யாத்திரிச்சிக சுகிருத் விசேஷம் இல்லைன்னாலும் கூட ஆச்சாரியருடைய திவ்ய கட்டாட்சத்தின் மூலமாக அபுத்தி பூர்வகமாக ஏதோ ஒரு காரியத்துல நாம் ஈடுபட்டு ஏதோ ஒரு விசேஷத்துல அது தானாக நடந்தாலும் கூட நமக்கு பெருமாள் நம்மை ரட்சிக்க காத்து கொண்டிருக்கிறார் என்பதாக இருக்க, இப்போது அவனுக்கு பேரிட்டு கை கொள்ளுவதற்கு அடியானது இன்னது என்கிறார். இப்படி இல்லையே என்பதாக இப்பொழுது திருமாலிருஞ்சோலை மலை என்பதாக காட்டப்பட்டிருக்கிறது. நானும் இதையே சிவரேசிங்கர் சித்தோபாய் இதுக்கப்புறம் இந்த பாசுரத்துடைய உபனிஷத் வாக்கியங்களுடைய அர்த்தத்தையும் பாசுரத்துடைய அர்த்தங்கள் பொருந்துறா போலையும் சிவரேசிங்கர் பல சாஸ்திரிய கிரந்தங்களை இங்க உதாரணமாக காண்பித்திருக்கிறார். இதுல சுவாமி தேசிகனுடைய சித்தோபாய சோதனாதிகாரத்துல சுவாமி தேசிகன் எப்படி சாதித்திருக்கிறார் என்பதையும் இந்த இடத்திலே காண்பித்து, ஒரு வியாஜத்தை உண்டாக்கி ஆழ்வாரை எப்படி கைகொள்கின்றானோ பரமாத்மா, அதுபோல நம்மை எல்லோரையும் கைகொள்ள காத்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் காண்பித்து, சைவாஷ்யத்துல வரும் பொழுது ஜிக்ஞாசாதிகரணத்துல இந்த இடத்துல பிரியதம ஏவகி வரணீயோ பவதி என்பதாக ஜிக்ஞாசாதிகரணத்துல அத்தியந்த பிரீத்தி யுக்தானாம் நைவ சாஸ்திரம் நச்சக்கிரமஹா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அத்தியந்த பிரீத்தி யுக்தானாம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரிடத்துல பிரீத்தி இருக்கும் அப்படின்னால், பிரியதமன் எவன் இருக்கின்றானோ அவனை வரிக்க வேண்டும் என்பதாக இருக்கின்றது. பிரியதமன் எப்படி இருப்பான்? யஸ்யாயம் நிரதியே பிரியா சயேவ அத்திய பிரியதமஹா பவதி. எவன் யஸ்யாயம் நிரதிசய பிரியா, எவன் இவனுக்கு நிரதிசய பிரியனாக இருப்பானோ, அதாவது எம்பெருமானுக்கு இவன் பிரீதிபூதனாக இருக்கின்றான், இவனை எம்பெருமான் இவன் மீது எம்பெருமான் நிரதிசய பிரீதியோட இருக்கின்றான். இப்படி யஸ்யாயம் நிரதிசய பிரீத்திர் பவதி சயேவ அஸ்ய பிரியதமோ பவதி என்பதாக சாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுலயும் இந்த விஷயத்தையும் உபனிஷத் பாஷ்யக்காரர் சாதிக்கக்கூடிய விஷயத்தையும் யஸ்ய உபாசகஸ்ய அயம் பரமாத்மா நிரதிசய பூரிதா பவதி ஏவ. ஒரே நிமிஷம் க்ஷமிக்க முடியும். யஸ்ய உபாசகஸ்ய அயம் பரமாத்மா நிரதிசய பிரீதி விஷயः சயேவ அஸ்ய பரமாத்மனः நிரதிசய பிரீதி விஷயோ பவதி. சேதனத்வே சதி பகவதா பரணீயத்துவம் பகவதி நிரதிசய பிரீதிமதா ஏவ என்பதாக இந்த நிரதிசய பிரீத்தி யுக்தமாக இந்த பகவானுக்கு இருக்கக்கூடியதான பிரீத்தி அவன் மீது இருக்கின்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் உபனிஷத் பாஷ்யக்காரர் காட்டக்கூடிய விதத்தையும் இந்த இடத்துல ததஸ்ட பகவத் விஷயினி உபாசகஸ்ய பிரீதி பகவதா உபாசகே பிரீத்தியும் உத்பாத்திய தத் பிராப்தி ஹேதுர் பவதி இத்தியர்த்தா என்பதாக தொடங்கி உபனிஷத் பாஷ்யக்காரர் இந்த இடத்துல இந்த பிரீதி என்கின்றதான சப்தத்திற்கு பகவத் சங்கல்பகா என்பதாக சாதித்திருக்கிறார். எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடியதான அப்பிரதிகதமான சங்கல்பம் என்று சொல்லக்கூடியதான சத்திய சங்கல்பமானது இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, பறிக்கிறான் என்றால் உபாசகனான இந்த ஜீவன் என்னை அடையட்டும் என்கின்றதான தடையற்ற சங்கல்பம், அது தத்துவ டீக்கையில சொல்லப்பட்டிருப்பதாக சிவரேசிங்கர் காண்பிக்கிறார். இந்த இடத்துல அத்திர வரணம் மாமயம் பிராப்னுயார் இது அமோக சங்கல்பா என்பதாக சிவரேசிங்கர் இந்த இடத்துல காட்டி அருளுகிறார் என்கின்றதான விஷயத்தை இந்த இடத்துல விஞ்ஞாபித்துக் கொண்டு இத்தோடு அடியேன் இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணுகிறேன். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. தன்யோஸ்மி.
ஆழ்வாரே சங்கல்பங்கள்ல தன்னை காண முடியாமல் மாறாரு என் ஜீவிக்கு சொல்லுவாரு அதுக்கப்புறம் அம்மாவுக்கெல்லாம் வெள்ளம் ஆயிடுச்சு இதுதான் பார்த்துட்டு ஆழ்வார் அந்த மாதிரி ஆழ்வார் அவ்வளவு பெரிய அவருக்கு அந்த சூரிய பல்வேறு பார்த்துட்டு ஆழ்வாருக்கே திருவாடு Thank you.